பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த அவேசம். இப்போ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விநாயகர் ஆலயத்துக்கு வந்து காட்டலின் பின்னரே நாம் இவ்வாலயத்தில் வேறுங்க புத்தர் சிலை எல்லாமே இருக்குது. வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய செம்மலை நீராவடி பிள்ளையார் கோயில் தான் நிற்கிறோம். இன்றைய தினம் வந்து விசேஷமான பொங்கல் விழாக்கள் நடைபெற இருக்குது. அது தொடர்பான காணொலி தான் இந்த காணொலியாக இருக்க போது. இந்த சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வேறுங்க புத்தர் சிலை எல்லாமே இருக்குது. ஒன்றொன்று வந்து உடைஞ்ச நிலையில் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தினுடைய பூசகர் சிவபாதம் கணேசபூவன். நமது நீராவியடி பிள்ளையாரானது மென்மேலும் தொன்மையான ஒரு ஆலயமாக கருதப்படுகின்றது. இவ்வாலயம் எங்களுடைய மூதாதையர்களுடைய வழி காட்டலின் பின்னரே நாம் இவ்வாலயத்துக்கு வந்திருக்கின்றோம். தற்சமயம் நான் இவ்வாலயத்தினுடைய பூசராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். இவ்வாலயமானது வருடம் தோறும் ஒரு முறை நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி மடப்பண்டம் எடுத்து பூசையினை செய்து வருகின்றோம். இப்பூசையானது இன்று மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கின்றது. மதிய நேர பூசைகள், இரவு நேர பூசைகள் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாகும் என்பதனை தெரிவித்துக்கொண்டு, எங்களுடைய ஆலயமானது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காணப்பட்டது. இவ்வாலயத்தை நாங்கள் எங்களுக்கு என்று கைப்பற்றி விடுவோமோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு உருவாகி இருந்தது. இருந்தாலும் எமது நீராவியடி பிள்ளையார் மிகவும் அற்புதமானவர், பழமை வாய்ந்தவர். அவருடைய அருளால் எங்களுக்கு இவ்வாலயம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இருந்த போதிலும் எமக்கு சில கெடுபிடிகள் இப்பையும் காணப்படுகின்றது. ஏனெனில் தற்சமயம் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு மீன் கூலர் ஒன்று இங்கு காணப்படுகின்றது. அந்த மீன் கூலரை நாங்கள் பல தடவை கூறியிருந்தோம் மீன் கூலரை அகற்றுமாறு. ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் நின்ற இடத்திலிருந்து ஒரு 15 அடி அரைக்கி போட்டு சொன்னார்கள், இது அவர் இல்லை, நாங்கள் ஒன்றும் செய்யலாமே இருக்குன்னு சொல்லி பெருசாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் மீன் கூலர் நிற்கின்றது. ஆனால் கெடுபிடிகள் எதுவும் இல்லை. ஆனால் அந்த மீன் கூலர் ஒரு தனிப்பட்ட நபருடைய மீன் கூலர். அவர் எப்படி இந்த சரி அவர்கள் எங்களுடைய ஆலயத்துக்குள்ளே ஒரு புத்த விகாரியை வைத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அவர் ஒரு தனிநபர். அவர் எப்படி இந்த ஆலயத்துக்குள் வந்து நின்று அந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அவர் புத்த விகாரியை அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். இதை சகலரும் அறிந்து எமக்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. ஆனால் நிச்சயம் அது கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எம்பெருமான் அதை எமக்கு பெற்றுத்தருவார் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இது எமது ஆலயமானது தொன்மை தொட்டு காணப்படுகின்றது. இவ்வாலயம் இன்றைக்கு நாங்கள் மடைப்பண்டம் எடுக்கும் நிகழ்வு இனிதே நடைபெற இருக்கின்றது. இம்மடப்பண்டத்தினை முனியப்பர் ஆலயத்திலிருந்து இன்று எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பமாக இருக்கின்றோம்.
முனியப்ப ஆலயத்திலிருந்து மடப்பண்டம் எடுத்து வரப்பட்டு கச்சை நேர்ந்து வளந்துக்கு மடை பரவி வளந்துக்கு நூல் சுற்றி வளந்து நேர்ந்து பொங்கல் உற்சவம் நடைபெற்று அதற்கான பூசைகள் சிறப்பாக நடைபெற்று பின்னர் பரியலம் வழிவிடும் நிகழ்வும் அதிகாலையில் நடைபெறும் என்பதனையும் மக்களுக்கு அறியப்படுகின்றது. அவனே வந்து பச்சநாதம் இருக்கிறேன்டா இங்கே இப்போ பிக்கு அதை கண்ட பயனோடது அவன் பயனோட பார்த்தீங்க சொன்னால் ஒரு மீன் குளர் வாகனம் நிற்குது போலீஸாருடைய. இது வந்து ஆலயத்தின் இந்த பகுதியில் நின்றதா இந்த ஆலமரத்தடியில் இப்போ கொஞ்சம் தள்ளி விட்டுருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆலயத்தினுடைய பழைய கேணிக்கு தான், அதாவது ஆரம்பத்தில் வந்து இது கேணியாக இருந்தது. ஒரு சில அசம்பாவிதங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நடந்த பிறகு இந்த கேணி வந்து கோயில் பாவனைக்காக இல்லை. இந்த பாருங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேணிக்கு முன்பக்கமே பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்த சிலை வந்து வச்சிருக்கணும், அதாவது அரச மரத்துக்கு கீழே. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டம் எடுக்கிறதுக்காக வழிகட்டு கொண்டிருக்கீங்கன்னா முனிப்பர் கோயில் அடிக்கு.
வந்து பார்க்கலாம் இந்த வழிபாட்டை இராணுவத்தை ரைட் பாருங்க அப்படி யானை இருக்குது. யானை வந்து காட்சி அளிக்குது. போட்டு போட்டு போகுது. எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இவருடைய ஒரு பிரச்சனை கலைக்கு மண்ணடி போட்டால் கலைக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த அவைய சொன்ன முனியப்பர் ஆலயம். இதுலேருந்து தான் வந்து பண்டம் எடுக்கிற நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இதில் வந்து வேறுங்கோ பொங்கி கொண்டிருக்கணும். ஆரம்பமாக இருக்கின்றது ஒரு முனியப்பர் கோயில். கொண்டு வரேன்.
வந்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாயாற்று பாலத்தை கடந்து வந்து இந்த பண்டகம் எல்லாமே வந்து செம்மலை விநாயகர் ஆலயத்துக்கு வந்து சென்று கொண்டு இருக்குது.